பார்க்கலாம். அவர் சர்வே முடி வந்துருச்சானே? எதுக்குன்னே சர்வே பண்றாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க? மக்கள் மனசுல கோபம் இருக்கு. மக்கள் மனசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க. யாரு ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறாங்க. அதை நோக்கிதான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்துல 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் முதலமைச்சரை பத்தி நான் காட்டமா பேச விரும்பல. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, வேகமா குணமடைந்து வரணும். அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி. சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவப்பான் கூட தெரியாதுங்கன்னா என்னை அந்த வம்புல மாட்டி விட்டாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்தது. நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்கு வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்துதான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்க யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா, கடுமையா உழைக்கட்டும். மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும். நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க. ஆனா எதை பத்தீங்கன்னா ஆமா மலைவாழ் மக்கள் ஆமா ஒரு பகுதி தான் பாத்திருக்கீங்க. உள்ளாட்சி எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு பதிவே இல்லைங்கிற விஷயமாக உங்களுக்கு தெரியுமா சார்? அண்ணா இங்க பாருங்கண்ணா, அண்ணே ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியக்கூடிய செய்தி நிச்சயமா எனக்கு தெரியாதுங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு செய்தி தெரிந்த பின்பு நான் அதை ஆராய்ந்த பின்பு உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் நீங்க கிரவுண்ட்லயே இருக்கிறீங்க. நிச்சயமா என்னை விட உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்கு. நீங்க சொல்வது இன்னும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணிருக்கேன். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சி அளிப்பதா தானே இருக்கு. அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு, முன்னேறிய மாநிலம், இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு தமிழகத்தில் இது போன்ற அவல நிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும். இதை பத்தியே பேச மாட்டாங்க. ஆனா இதை தவிர எல்லாம் பேசுவாங்க. இதை விட பெரிய பொறுப்பு என்ன? நிம்மதியா இருக்கோம், தொண்டரா இருக்கிறோம், கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறோம். கட்சி புதிய தலைவர் வரணும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணியை அப்படியே தான் செய்யறாங்கன்னா உங்களோட அப்படியே தான் இருக்கேன். பத்திரிகை மட்டும் ஏன்னா தலைவர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படிங்கறக்காக அதிகமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பது இல்லை. தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு. மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில 1% கூட எங்கேயும் குறைச்சிக்கல இல்லைங்கண்ணா. கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுதோ அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா. எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும். 2014-19 பாஜக யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு அமைச்சர் இடம். அண்ணே நான் ஏதாச்சும் பேசினா அண்ணே உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். அதனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டுற அவங்க சம்பந்தமா பேசிட்டோம். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து. அதனால பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க. ஆனா கூட்டணி முழுமையான வடிவம் பெறணுங்கன்னா, எல்லா கூட்டணிகளுமே வடிவம் பெறணும். இன்னும் புதிய கட்சிகள் வரணும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகணும். இதெல்லாம் நடக்குங்கண்ணா. இப்பதான் ஆரம்பம், இன்னும் 9 மாசம் இருக்கு. இன்னைக்கே எல்லா கூட்டணியும் முழுமையாக வடிவம் பெறும் நாம் எதிர்பார்க்க கூடாதுங்கன்னா, நிச்சயமாக அந்த காலமும் சூழலும் இன்னும் தேர்தலுக்கான சூடே ஆரம்பிக்கலீங்கன்னா, அது வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்கண்ணா. ஆனா தனிநபர் வருமானம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.